ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேடிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி எடுத்துகிட்டு அந்த லைன் ஹேரோட ஃப்ளோ எங்கெங்கே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஹேர் ஃபுல்லாமே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹச்பி பென்சில் எடுத்துகிட்டு ஹேரை வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்ட்டிஷனை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சார்கோல் பென்சிலில் மீடியம் பென்சில்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ ஹச்பி பென்சில் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டைரெக்ஷன் மட்டும் நான் இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மட்டும் நான் இப்போ வந்து சார்கோல் பென்சிலில் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டு வரைஞ்சாலும் சரி, இல்லை வரையும் போது அப்போ அங்கங்கே பார்ட்டிஷனாக பிரித்து வரைங்க. ஸோ அப்போம்போது தான் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும், எங்கே ஹேர் போகுது அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரையும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாஃப்ட் பென்சில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயர் போட்டுருங்க. அதுக்கு மேலேயே செகண்ட் லேயராக இது வந்து சாஃப்ட் பென்சில் வச்சு வரையணும். சாஃப்ட் சார்கோல் அண்டு மீடியம் சார்கோல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் ஹச்பி பென்சிலில் பார்ட்டிஷனை பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இது வந்து மீடியம் சார்கோல் பென்சிலில் ஃபஸ்ட் லேயர் போடுவேன். ஸோ இதுக்கப்புறமே நான் வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சிலில் செகண்ட் லேயராகவும் போட்டிருப்பேன். பாருங்கள். ஃபேஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்பி பென்சிலில் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் பண்ணணும். ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்மச் பண்ணுறது வந்து டார்க் சைடு லைட் சைடு அந்த மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணுங்க. ஹச்பி பென்சிலில் வந்து இப்போ நான் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் எங்கெங்கே ஒரு டார்க் சைடு பிளாக்காக தெரியுதோ ஸோ அங்கே மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் லேயரில் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸில் உள்ள அந்த நம்ம போட்ட லைனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதேமாதிரி நெக்லேயுமே அந்த லைன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி பென்சிலாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த பென்சில் லைன்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளெண்டிங் ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியமாக இருக்கிற ஒரு சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு பட் ஆனால் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். ஸோ லைட் ப்ரெஷரில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். எடுத்தோடனே ரொம்ப அழுத்தி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஸோ இப்போ கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜில் ஒரு டார்க்காக ஒரு ஒயிட் பார்ட் தெரியுது பார்த்திங்களா, பிரைட்டாக ஒரு ஒயிட் பார்ட் தெரியுது. ஸோ அதனால தான் நான் அவங்களுக்குள்ள ஒரு கேப் விட்டுருக்கேன். ஸோ நோஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி இதில் ஸ்டாம்பில் பண்ணும்போது அழிக்கும்போது போகாது, சம்டைம்ஸ் போயிடும், பட் ஆனால் சம்டைம்ஸ் போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டார்க்காக பண்ணிவிட்டு அழிக்க முடியாமல் போயிடும் பிறகு. ஸோ இப்போ லிப்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் லேயர் வந்து 4B பென்சிலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து ஹச்பி பென்சிலில் போட்டிருந்தோம், இப்போ வந்து 4B பென்சில் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹச்பி பென்சில் தான். ஸோ அது லைட்டாக கீழே பிளாக்காக இருக்கிறதுக்காண்டி போட்டது. நம்ம வந்து எந்த அளவு லேயர் பை லேயராக வரைகிறோமோ இமேஜஸும் அந்தளவு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் தான் இப்போ இந்த இமேஜில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கே வந்து ஓரளவு இமேஜ் ஃபேஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
ஸோ இமேஜ் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுதான் பண்ணுவோம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராயிங் சீரீஸ். கம்ப்ளீட்டாக இந்த ட்ராயிங் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அந்த சீரீஸில் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு 4 வீடியோஸ் கிட்டே இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போங்க. பாய்.